பிக் பாஸ். இன்றைய பிக் பாஸ்ல காயத்ரி வெளியேற்றப்பட்டு விட்டார். எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணுதான். வெளியேறும் போது என்னென்ன கேள்விகள் முன்வைக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பா இருந்தது. கமலஹாசன் என்னன்னா தன் மீது பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் காயத்ரி விஷயத்துல இருக்கிறனால மக்கள்கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு. மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் காயத்ரி சரியான பதில் கொடுத்தாங்களா, மனசாட்சிப்படி பதில் சொன்னாங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க பார்வையை பொறுத்தா அமையும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவு யோசித்து சிந்தித்து சொன்ன பதில்களா தான் என் பார்வைக்கு தெரிஞ்சது. இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உள்ள இருந்த காயத்ரிக்கு வெளியே என்ன நிலவரம் அப்படிங்கிறது முழுமையான தெரியாது. அப்படி இருக்கும்போது வெளியே வந்த காயத்ரி ரொம்ப பக்குவப்பட்டு மக்களோட மனநிலை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி பதில்களை ரொம்ப செலக்டிவா யோசிச்சு பதில் சொன்ன மாதிரி அந்த மனநிலையில அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது மக்கள் கிட்ட தான் கேள்வி கேட்க கொடுக்க போறோம் அப்படிங்கறனால முன்னக்கூடியே காயத்ரி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். இத மாதிரி மக்கள் மனநிலை இந்த மாதிரி தான். மக்கள் கிட்ட நீங்க உள்ள பேசின மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, ஒப்பீனியன் சொன்னா பிடிக்காது, இது போல ஹார்ஸா பேசிடாதீங்க, பேசுனீங்கன்னா விளைவு விபரீதம் ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் மக்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்லி கூட்டு வந்த மாதிரி தெரிஞ்சது. அதனால அவங்க கொஞ்சம் பக்குவமா கேர்ஃபுல்லா பதில் சொன்ன மாதிரி என் பார்வைக்கு பட்டது. இதுவா இருந்தாலும் காயத்ரி தன்னோட தவறுகள் சில விஷயங்கள் உணர்ந்திருப்பாங்க. இன்னும் மேலும் உணர்ந்து இனி வரக்கூடிய அவங்களோட வாழ்நாள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல நகர்வை நோக்கி அவங்க போவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். இதை தாண்டி இன்றைய எபிசோடு கமலஹாசன் எப்படி இன்று ப்ரோக்ராம் பண்ணாரு அப்படிங்கிற பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. அவர் எப்பயும் போல எக்ஸலண்டா தான் பண்ணாரு. அதே மாதிரி கமலஹாசன் இன்னைக்கு அகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொன்னாரு. புறம் பேசுபவர்களை முகத்தை பார்த்து கேட்டு விட்டோம், அவங்கள மாதிரி நான் இருக்க முடியாது, என்னோட வேலையை என்னோட கடமையை நான் செய்யணும் அப்படிங்கறத சொன்னாரு. இந்த பண்பு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பண்பு. நம்ம ஒருத்தர்கிட்ட கோபப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கடுத்து அவங்க சம்பந்தமான வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போவோம். அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்திட்டாரு. இருந்தாலும் என்னோட கடமையை நான் செய்யறேன். ஏன்னா வையாபுரி உள்ள அழுது கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்றாரு. 48 வயசு அப்படிங்கிறதெல்லாம் பெருசா சொல்லாதீங்க அப்படிங்கிறதையும் கமலஹாசன் அழகா அதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஏன்னா கமலுக்கு வையாபுரியை விட வயது முதிர்ந்தவர். 67-68 வயசு ஆகுது. அந்த வயசுல இவ்வளவு கம்பீரமான நட, கம்பீரமான பார்வை, கம்பீரமான பேச்சாற்றல் எல்லாமே அவருக்கு இருக்குல்ல. எந்த ஒரு இடத்துலையும் என்னால இது செய்ய முடியாது அது செய்ய முடியாதுன்னு சொல்ல. இன்னைக்கு வரைக்கும் விஸ்வரூபம் படத்துல எடுத்துக்கிட்டாலும் ரிஸ்க் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருக்காரு. அப்போ வயது அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மனது திடமாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். மனோபலத்தை பத்தி ஏற்கனவே நான் பிக் பாஸ் ரிவ்யூ 1ல நான் தெளிவா நிறைய சொல்லிட்டேன். அந்த விஷயத்த இன்னைக்கு கமல் வேறு விதமா கோட் பண்ணாரு. அதனால எப்பயுமே நம்ம உடல் பலகீனமா இருக்கும் அப்படிங்கிறத என்னைக்கும் எடுத்துக்கவே கூடாது. அது மீண்டும் பதிவு பண்ண வேண்டிய விஷயமாகவும் எனக்கு பட்டது. அதுக்கடுத்து இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நேற்றைய நிகழ்வுகள் எல்லாம் போட்டு காட்டினப்ப சுஜா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நேருக்கு நேர் கேட்கக்கூடிய ஒரு குணமா இருக்காங்க. இத மாதிரி நேருக்கு நேர் கேள்வி கேட்கறாங்கன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்பவே தடுமாறுறாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரைசா, வையாபுரி, ஸ்நேகன் இவங்க 3 பேரும் தங்களோட தவறு. இப்போ வையாபுரி கடைசி வரைக்கும் அந்த கட்டுப்பிடிடா பாட்டு நான் பாடவே இல்லைங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அவர் அதை 1க்கு 3 தடவை அன்னைக்கு பாடினாரு. அது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படி பாடி இருந்தாலும் நான் மனசுல எதுவும் இல்லாம பாடினேன் அப்படிங்கிறாரு. மனசுல எதுவும் இல்லாதது எதுக்கு கணேஷோட கனெக்ட் பண்ணி பாடினாரு அப்படிங்கறதான் விஷயம். ஸோ அது குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அப்படிங்கறதுனால இது நம்ம திரும்ப சொல்ல வேண்டியில்லை. தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாரு. அதே மாதிரி ஸ்நேகன் ஹக் பண்றது நமக்கு என்னமோ பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நானா போறல, அவங்க தான் என்ன ஹக் பண்றாங்க, நான் திருப்பி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த மாதிரி அவரோட தவறுகளையும் அவர் வேறு விதமா நியாயப்படுத்துறாரு. பிந்து மட்டும்தான் தன்னோட தவறு என்ன அப்படிங்கிறப்ப நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு வெளிப்படையா சொன்னது பிந்து மட்டும்தான். ஆனா எல்லார் மேலையும் சுஜாக்கு கோபம் இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ரைசா மேல அதிக கோபம் இருக்கும். ரைசாவை இன்னைக்கு பார்த்தப்ப நமக்கே அதிக கோபம் வந்திருக்கும். என்னன்னா இன்னைக்கு சுஜா கேக்குறாங்க ரைசா கிட்ட நான் உங்ககிட்ட பேசணுங்கிறப்ப அந்த பேசுற பக்குவம் கூட இல்லை, நான் பேச விருப்பப்படல அப்படிங்கிறாங்க. தப்பு பண்ணிட்டு எப்படி இப்படி ரைசாவால இருக்க முடியுது? நேத்து நடந்த சம்பவத்திலையும் சரி தப்பு பண்ணியிருக்காங்க, எந்திரிச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே வரல. அது என்ன மாதிரி குணம்னே எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம இந்த வார்த்தை நமக்கு போட்டு காட்டல. நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோமோ
அதை பொறுத்து அதிகமான காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரைஸா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஒரு தப்பான வார்த்தை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை எப்படினாலும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அது சுஜா எந்த மனநிலையில எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்தாங்கன்னு தெரியல. சுஜா வந்து அந்த கேள்வியை கேட்குறாங்க. இதை மாதிரி எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து எனக்கு ஜோக்காக தான் தெரிஞ்சுச்சு. எனக்கு அப்போ கூட வந்து நான் சொன்னது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதை நீ தப்பாக எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு பொறுப்பு இல்லை, நான் அப்படி நினச்சி சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ சுஜா திருப்பி கேட்குறாங்க, அப்போ வந்து உங்களுக்கு காசு அதிகமாக கொடுத்தா என்னன்னாலும் செய்வீங்களாங்கிறப்ப கண்டிப்பாக செய்வேங்கிறாங்க. இது பதிலா அப்படின்னு எனக்கு தெரில. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம யாரையோ வந்து ஒரு காமெடிக்காகவோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம், பின்னால் அவங்கள வருத்தப்படுற மாதிரி நிகழ்வாக மாறும். அதை மாதிரி வர்றப்ப நம்மளோட தவறை உணர்ந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த பக்குவம், மன்னிப்பு கேட்கும் பக்குவம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. இது ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா மனிதன் வந்து எல்லாருமே தவறு பண்றது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அந்த தவறு பண்ணிட்டு நம்ம தவறு பண்ணிட்டோங்கிற அந்த உணர்வு வரணும். அதுக்கடுத்து மன்னிப்பு கேட்கணும். அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு அவங்களுக்கு அது காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க காயம் ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துல சொல்லலைனாலும் அந்த விஷயம் அவங்கள காயப்படுத்தி இருந்தா அதுக்காக நம்ம மனம் வருந்தி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த பண்பு வந்து மிக முக்கியமானது. அது இருந்தாதான் நமக்கு உண்மையான 4 பேர் நண்பர்களா இருப்பாங்க. ரைஸா இன்னைக்கு நடந்துகிட்ட விஷயம் பாக்குறப்ப அடுத்த வாரத்துல வந்து ரைஸா அண்ட் காஜல் அவங்க 2 பேரும் வந்து ஒரு செட்டு, ஆரோ வந்து கூட இருப்பாரு கண்டிப்பா. இந்த 3 பேரும் சேர்ந்து சுஜா கிட்ட வந்து கார்னர் பண்ண முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி வந்து வையாபுரி, ஸ்நேகன் இவங்க 2 பேருமே வந்து சுஜா மேல கோவத்துல இருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுஜா இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட் மூலம் கண்டிப்பா ஓரம் கட்டப்படுவார். அப்போ வந்து யார் யார் ஆறுதலா நிக்க போறாங்க, என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இறுதியா வந்து ஒரு கருத்து பதிவு பண்ணாரு. எல்லாருக்குள்ளேயும் குழந்தையும் இருக்கு, ஞானியும் இருக்கு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணாரு. பொதுவாக நான் வீடியோ பேசும்போது சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பேசுறதுனால நிறைய கருத்துக்களை வந்து நான் விட்டுட்டு தான் போயிடுவேன். இந்த கருத்தை நான் ரொம்ப நாளா பதிவு பண்ணணும், ஒரு சரியான சந்தர்ப்பத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு கருத்து. எல்லாரும் நம்ம வந்து இன்னைக்கு காயத்ரியை திட்டுறோம், ஜூலியை திட்டுறோம், எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு விதத்துல வந்து நம்ம பார்வை வைக்கிறோம். ஆனா இவங்க எல்லாருமே வந்து நமக்குள்ள வந்து இருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை. ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கும் காயத்ரியை போல ஆணவம் இருக்கும். இந்த விஷயத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணாத, எனக்கு தெரியும், யாரோட ஒப்பீனியனும் தேவையில்லை அப்படிங்கிற அந்த குணம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதே போல எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஜூலி போலித்தனம் வந்து காட்டக்கூடிய சில இடங்கள் வந்து காட்டுவோம். ஆனா எது அதிகமா இருக்கோ அதுதான் நம்மளோட குணநலனா வெளியே பிரதிபலிக்குது. இவங்க கிட்ட வந்து இந்த குணநலன்கள் அதிகமா இருக்கிறனால அவங்க வந்து நமக்கு தனியா ஸ்பெசிஃபைடா தெரிஞ்சாங்க. இது நமக்குள்ளேயும் இருக்கு. அதை தேடி நம்ம வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது. மீண்டும் நாளை ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். இந்த வாரம் வந்து கண்டிப்பா சுஜா ஓரம் கட்டப்படுவாங்க. மக்களோட ஆதரவு யார் பக்கம் இருக்க போகுதுங்கிறத இந்த வார நிகழ்வுகளை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். நன்றி.